அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை வந்தோம். நாளை காலை வரையிலும் இந்த பகுதியிலே ஊழியம் செய்ய தேவனுடைய திட்டத்தின்படி அருமையான எங்களை அழைத்து பயன்படுத்தி எங்களுக்கு இந்த பகுதியிலே ஊழியம் செய்ய அநேக வாய்ப்புகளை ஏற்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் உணவு அநேக காரியங்களை உபசரிக்க எங்களுக்கு உதவி செய்த பொட்டல்பட்டி சேகர தலைவர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் 9 பேர் கொண்ட குழு சார்பாக நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் இதுவரை பாடல்கள் மூலமாக ஆக்ஷன் சாங், குறு நாடகம், இவ்விதமாக நற்செய்தியை கேட்டோம். இப்போதும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தின்படி அநேக செய்திகள் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் வேத வசனத்தை எப்படி தியானிக்க வேண்டும், எப்படியெல்லாம் தியானித்தால் அதனுடைய சாரம்சம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் அன்றியும் ஒரு ஸ்திரீ, ஸ்திரீ என்றால் பெண்ணை குறிக்கிறது, நாம் எல்லோருக்கும் தெரியும். பெண் என்றால் சபையை குறிக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சபை என்பது இந்த கட்டடம் அல்ல, நீங்களும் நானும் நம் எல்லோரும் கூடி ஆண்டவரை ஆராதிப்பது தான் சபை. இந்த சபைக்கு பெண்ணுக்கு அடையாளமாக தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மணவாளனாக வரப்போகிறார். நாம் மணவாட்டியாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த ஸ்திரீ என்கிற சொல் பெண், பெண் என்றால் சபை. இந்த சபை, இந்த சபையிலே 10 வெள்ளிக்காசு இருக்கிறது. அதிலே ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து விட்டது. அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, 10 வெள்ளிக்காசு, நன்றாக கவனியுங்கள். ஒரு வித்தியாசமாக இருக்கும், நன்றாக கவனியுங்கள். 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு வீட்டுக்குள்ளே, அதாவது இந்த சபையாக வீட்டுக்குள்ளே தொலைந்து விட்டது. 9 வெள்ளிக்காசு இருக்கிறது. 9 வெள்ளிக்காசு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் தொலைந்து போன அந்த வெள்ளிக்காசும் அதே மதிப்பு தான். அது தொலைந்து போய்விட்டதால் அது தகரமாக மாறப்போவதில்லை அல்லது இரும்பாக மாறப்போவதில்லை. அதுவும் வெள்ளிக்காசு தான், அது சபைக்குள் தான் இருக்கிறது, தொலைந்து விட்டது. பிரியமானவர்களே, 9 வெள்ளிக்காசு யார், ஒரு வெள்ளிக்காசு யார் என்பதை குறித்து ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நன்றாக கவனிங்கள். அந்த தொலைந்து போன ஒரு வெள்ளிக்காசும் விசுவாசிதான், இருக்கிற 9 வெள்ளிக்காசும் விசுவாசிதான். ஆனால் இந்த வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது. எப்படி என்றால், அந்த காணாமல் போன வெள்ளிக்காசு சபையில்தான் தொலைந்து போயிருக்கிறது. அவர்கள் யார் என்றால், இப்படிப்பட்டவர்கள், நன்றாக கவனியுங்கள். ஆலயத்துக்குள்ள வந்து அந்த செய்தி வேளையிலே அப்படிப்பட்டவர்களுக்கு தூக்கம் வரும். செய்தி மீது கவனம் வராது. அது மட்டும் இல்லாமல் ஆலயத்துக்குள் வந்ததுக்கப்புறம் கவனம் வேறு எங்கோ சென்று கொண்டு இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆலயத்துக்குள் வந்து அந்த வார்த்தையை சரியாக கேட்காமல் இருப்பவர்கள் அந்த காணாமல் போன வெள்ளிக்காசு. இந்த காணாமல் போன வெள்ளிக்காசு சபையில் கொடுக்கப்படுகிற அறிவிப்பை கவனிக்க மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் சபையை சார்ந்த ஒரு குடும்பத்திலே ஜெபம் நடக்கிறது என்றால் அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஒரு சில நேரங்களில் தான் வருவார்கள். ஏனென்றால் அவர்கள் வீட்டுக்கு நான் ஏன் செல்ல வேண்டும் என்கிற ஒரு குணம் இருக்கும். ஆனால் இந்த 9 வெள்ளிக்காசு அப்படி அல்ல.
சபையில் நடக்கிற எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் அறிவிப்பை கவனித்து சபையிலே சொல்லப்படுகிற காரியத்திற்கு கீழ்ப்படிந்து சரியாக நடப்பவர்கள் தான் இந்த 9 வெள்ளிக்காசு. பிரியமானவர்களே, இந்த 9 வெள்ளிக்காசும் விசுவாசிகள் தான், இந்த 1 வெள்ளிக்காசும் விசுவாசி தான். ஆனால் 2 பேருக்கும் வேறு பெயர் மாற்றப்படுகிறது. எப்படி என்றால், தொலைந்து போன வெள்ளிக்காசுக்கு அவிசுவாசி என்கிற பெயர் வருகிறது. ஆனால் இந்த 9 வெள்ளிக்காசுக்கு சீசர்கள் என்கிற பெயர் வருகிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் இந்த 9 வெள்ளிக்காசுக்கு முன்பாக இயேசு நடந்து செல்வார், சீசர்கள் பின்பாக செல்வார்கள். இயேசு முன்பாக சென்றால் அவர் கோணலான பாதையை செவ்வைப்படுத்துவார், கரடுமுரடான பாதையை சரி செய்வார், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பி சரியான பாதையிலே மேய்ப்பன் முன்பாக போய் அதை சரியாக சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்து சரியாக வழிநடத்துவார். ஆனால் இந்த 1 வெள்ளிக்காசு இருக்கிறது, அந்த 1 வெள்ளிக்காசு, அதாவது அந்த அவிசுவாசி, இவர்களுக்கு பின்பாக தான் இயேசு வருவார், முன்பாக இவர்கள் செல்வார்கள். ஆனால் கண்டிப்பாக இயேசு பின்னாடி தான் வருவார். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார் அல்லவா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், இன்னும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது என்று கேள்விகளை கேட்டு ஆண்டவரை முன்பாக அனுப்பாமல் பின்பாக இழுத்து செல்வார்கள். ஆண்டவரை வேலைக்காரர் போல நடத்துகிறவர்கள் அந்த காணாமல் போன வெள்ளிக்காசு என்கிற அவிசுவாசி. சரி, இப்போ இந்த காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த விளக்கை கொளுத்த வேண்டும். இந்த ஆலயத்தில் விளக்கு இருக்கிறது, இந்த விளக்கை கொளுத்த வேண்டும். விளக்கு தானாக எரியுமா? எரியாது, அதை கொளுத்த வேண்டும். அதை கொளுத்துவதற்கு ஒரு ஆள் வேண்டும். அதுதான் இந்த சேகர தலைவராக ஐயா இந்த பகுதியில் எப்பொழுதெல்லாம் பிரசங்கம் செய்கிறார்களோ அப்பொழுதாம் விளக்கை கொளுத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சபை ஊழியர்கள், எங்களை போன்ற போதகர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பிரசங்கம் செய்யும் போது விளக்கை கொளுத்துவது அவர்கள். அப்போ விளக்கை கொளுத்தும் போது அதிலிருந்து வருகிற வெளிச்சம் வருகிறது அல்லவா, அந்த வெளிச்சம் தான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த ஒளிந்து போன, அந்த காணாமல் போன வெள்ளிக்காசு அது அந்த வெளிச்சத்திற்குள் வர வேண்டும். வந்தால் அது நல்லது. ஏனென்றால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 119 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் வெளிச்சத்துக்குள் வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இன்னும் அநேக காரியங்களிலே நாம் உயர்வான ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு செல்வார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, இப்போ விளக்கை போதகர்கள் கொளுத்தும் போது வெளிச்சம் வருகிறது, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து நாம் உண்மையாக வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். அந்த தொலைந்து போன வெள்ளிக்காசு அது வந்துவிடும். எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் ஒரு சில அவிசுவாசி என்கிற அந்த வெள்ளிக்காசு அது காணாமல் போய்கொண்டே அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது பிரியமானவர்களே? வீட்டை பெருக்கி, அல்லேலூயா, வீட்டை பெருக்கினால் என்ன நடக்கும்? வீடு சுத்தமாகும். அப்போது நம்முடைய இருதயம் என்கிற அந்த வீட்டை நாம் பெருக்குவதற்கு கர்த்தருடைய வார்த்தை என்கிற பட்டயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்களை, சிந்தையில் இருக்கிற அசுத்தங்களை அகற்றுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை என்கிற பட்டயம் பெருக்குவதற்கு வரும்போது நம் இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். இருதயத்தை திறக்க வேண்டும் என்றால் பிரசங்கத்தை கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கவனித்து அந்த இருதயத்தை திறக்கும் போது நம்முடைய இருதயமும் சிந்தையும் நம்முடைய கண்களும் பரிசுத்தமாக்கப்படுகிறன. அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம்
நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் சபையிலே விளக்கை கொளுத்தி அந்த வெளிச்சம் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, அந்த கர்த்தருடைய வார்த்தை என்கிற பட்டயம் வரும்போது நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து அதை சுத்தப்படுத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது அந்த வார்த்தையின் மூலமாக நாம் பண்படுத்தப்படுவோம், நாம் செதுக்கப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வான காரியங்களை அடையலாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இருதயத்தை சுத்தம் செய்ய ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்றால், இப்போ குளத்தில் மீன் கிடக்கிறது. மீன் பிடிக்க போகும்போது நன்றாக கவனிங்கள், மீன் உடம்பில் எவ்வளோ முள் இருக்கும். அந்த முள்ளை நம்ம ஒரு நாள் எண்ணுனது கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஒரு 50 முள் அல்லது 100 முள், அதற்கு மேலாகவும் முள்கள் இருக்கும். எதுக்கு? மீன். அவ்வளவு முள் இருக்கிற அந்த மீன் ஒரு தூண்டில் இருக்கிற முள்ளில் மாட்டிக்கொண்டு தன்னை மாய்த்து கொள்ளுகிறது. அதே போல இந்த உலகத்திலே நாமும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தருடைய வார்த்தை, பல லட்சக்கணக்கான வார்த்தைகளை வைத்து கொண்டு நாமும் கண்களின் இச்சை என்கிற வார்த்தை என்கிற முள்ளில் விழுந்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் கோபம், பொய், சுயநலம், பொறாமை, பெருமை, இப்படிப்பட்டதான அந்த மாம்சத்தின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மாதிரியான வார்த்தைகளில் நாம் விழுவதினால் நாம் இன்னும் அந்த காணாமல் போன வெள்ளிக்காசாகவே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்குள் வருவார் என்று வேதம் நாம் தெளிவுபடுத்துகிறது. அது மட்டுமில்லாமல் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக நாம் இந்த உலகத்திலே வாழும்போது இந்த வேத வசனத்தை நேசித்து வாசித்து தியானித்து அந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் இருக்கிற சாராம்சத்தை பெற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்திலே அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கள்ள உபதேசங்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். நாமும் நம்முடைய குடும்பமும் சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமில்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பராக. ஆமென்.